ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு என்னோட வணக்கம். ஸோ இங்கே வந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து விக்ரம் பிரபு சார். ஸோ லவ் மேரேஜ் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு எல்லா 90s கிட்ஸோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு நிறைய கனெக்ட் ஆச்சு படம் பார்க்கும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ டீசர் ட்ரெய்லர் சாங்ஸ்ன்றது நிறைய விஷயம் அப்பப்போ மீட் பண்ணும்போது ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு ரீசெண்டாக மிஷ்கின் சார் பாட்டு வந்து கேட்ட உடனே ஐ மீன் ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே போனோடனே சொல்லிட்டு அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு, சூப்பராக இருக்கு. அப்படியா என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஆமாம் சார், பயங்கரமாக இருக்கு, சூப்பராக பெரிய ஹிட் ஆகும், நீங்கள் வேணா பாருங்க அப்படின்னு. ஸோ ஒரு ப்ராஜெக்ட்க்கு வந்து முக்கியமான ஒரு பாசிட்டிவிட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைட்டிலேருந்தே ஆரம்பிக்கும்ன்றது நான் எப்பவுமே பிலீவ் பண்ணுவேன். ஸோ லவ் மேரேஜ்ன்றது வந்து சராசரியாக நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்ல வந்து கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அதுக்கான இன்வால்வ்மெண்ட், நம்ம ஃப்ரெண்ட் லவ் பண்ணுவாங்க, நம்ம லவ் பண்ணுவாங்க, அது மேரேஜ் வரைக்கும் போதா இல்லையான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸாக இருந்தது. ஸோ டைட்டிலே வந்து ஒரு பெரிய ஃபர்ஸ்டே வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட விஷஸ் வந்து டைரக்டர் சண்முக பிரியன் அவருக்கு. ஒரு புது டைரக்டராக வந்து வரும்போது இப்படி ஒரு ஃபீல் குட் ஃபிலிமோட நீங்கள் வர்றது வந்து வெரி வெரி ஹாப்பி. தென் ஷான் சார், உங்கள் மியூசிக் வந்து நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மீட் பண்ணும்போது உங்களை பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ அவர்கிட்ட யூனிக்கான ஒரு சவுண்டிங் இருக்கு. ஸோ அது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சக்தி சார் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாருன்னு விக்ரம் சார் சொன்னோடனே வந்து ஐ ஃபீல் வெரி ஹாப்பி பிகாஸ் இஸ் வெரி சேஃப். கரெக்டாக ஒரு பெரிய ஒரு ரிலீஸ் நடக்கும். ஸோ படமும் இட் லுக்ஸ் வெரி பாசிட்டிவ். விக்ரம் சார் வந்து ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு ஆக்டர். ஸோ அவரோட கும்கி ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அவர் எனக்கு இப்போ பெருசாக பழக்கம் இல்லாத டைம் அப்போ நான் பார்த்தேன். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டருக்கு வந்து அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ், அவ்வளோ பெரிய ஒரு கனெக்ட் வந்து ஆடியன்ஸ்கிட்ட கிடைக்கிறதுன்றது வந்து ஒரு ஒரு ரேரான ஒரு விஷயம். ஸோ நிறைய நெக்ஸ்ட் டோர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கை ஆப்போசிட் டோர் பண்ணணும்னு எனக்கு ஆசைனா நீங்கள் நெக்ஸ்ட் பண்ணணும்னு சொல்லி, பிகாஸ் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த லவ் மேரேஜ் வந்து இட்ஸ் கோன் பி a huge hit and I pray God for this. Thank you. எல்லோருக்கும் வணக்கம். கொஞ்சம் சூடாக இருக்குல்ல, இங்கே தப்பாக ஜாக்கெட்டை போட்டு வர வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம், ஜாக்கெட் கழட்டியிருக்கணும் அப்போவே. நீங்கள் இங்கே வந்ததில் சந்தோஷம். நாங்கள் இங்கே ஒரு குடும்பமாக ஒரு குடும்ப படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்காக. இன்னைக்கு இவங்கெல்லாம் பேசப்போது திருப்பியும் ஷூட்டிங்கை பற்றியும் அங்கே இருந்த அந்த ஃபீலிங்கை பற்றியும் ஞாபகப்படுத்துது. ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ஒரு படத்தை ஷூட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை தாண்டி எனக்கு இது வரைக்கும் எதுவும் கொடுத்ததில்லை. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் கோபிச்செட்டிப்பாளையம் போகிறேன் அப்படின்னு. ஏன்னா அவங்களோட பெரும்பாலும் சின்ன தம்பிலேருந்து நிறைய படங்கள் எல்லாமே கோபியில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் கோபியில் தான் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டு சந்தோஷமானது அவங்க தான். சரி, அங்கே போனால் இந்த வீட்டுக்கு போ, அந்த வீட்டுக்கு போ, இவங்க இருப்பாங்க அவங்க இருப்பாங்க அப்படின்னு அங்கேயே வந்து ஒரு ஒரு பெரிய ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் போய் நான் திருப்பி மீட் பண்ணேன். அந்த அந்த ஒரு யோசனையில் சரி நம்ம ஒரு கோபிக்கு வந்திருக்குமே, ஒரு நல்ல படம் எடுக்கணும், நல்ல படமாக வரணும் அப்படிங்கிற ஒரு 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 ப்ரெஷர் வந்துருச்சு அங்கே. பட் நம்ம மட்டும் அப்படி ஒரு யோசனை இல்லையே. என்டையர் யூனிட்டும் ஜாலியாக இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ உழைக்கணுமோ அதை உழைச்சி கொடுத்தாங்க. ஸோ அந்த சந்தோஷமும் எனக்கு இருக்குது. ஷான், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நம்ம சேர்ந்தும் ஒர்க் பண்ணோம் ப்ரீவியஸாக. இந்த 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 படத்துக்கு வந்து எப்பவுமே மியூசிக்ங்கிறது ஒரு பெரிய லைஃப். அதை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த ஒரு ஆல்பம் வந்து ஒரு நல்ல ஆல்பமாக கொடுக்கணும்னு சொல்லி அதை நீங்கள் சாதிச்சிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு மிஸ்கின் சார், சிவாங்கி நீங்கள் பாடியிருக்கீங்க, ஆந்தனி தாசன் உங்கள் ஒய்ஃப் அவங்க பாடின பாட்டு இப்போ பார்த்தோம். அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்து அந்தந்த விஷயத்துக்கு நீங்கள் லைஃப் கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். இங்கே பார்க்குறீங்க இவ்வளோ பேர் இருக்காங்க. நான் அவர் கோடாங்கி சார் அவர் ரிவ்யூ பண்ணதெல்லாம் நானும்
பார்த்து சிரிச்சிருக்கேன். என்னோட படத்தை ரிவ்யூ பண்ணுறது நான் பார்த்து சிரிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கும்போது என்ன சார் நல்லா விளாண்டுட்டீங்க நிறைய ரிவ்யூவில் அப்படின்னு கேட்டேன். பட் திருப்பியும் நம்ம ஒரு 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 பர்சனல் லெவலில் ஒருத்தரை பழகி அவங்கள வந்து அவங்கள பற்றி கற்றுக்கிற இடம் அங்கே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அவர் மட்டும் இல்லை, முருகானந்தம் சார், எனக்கு தாசன் எல்லாம் வந்து பொதுவாக நாங்கள் அடிச்சுக்கிட்டு ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து ஜாலியாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து திருப்பி ஏதோ எங்கள் பட்டாளம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாளமே ஜாலியாக போய் ஷூட் பண்ணிட்டு வந்தோம். ஒவ்வொருத்தரும் வந்து அங்கே ஃபேமிலி மெம்பராக தான். அந்த ஒரு ஒரு ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டே மட்டும் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் செகண்ட் டேல பயங்கரம் ஜாலியாயிரும். அந்த மாதிரி அடுத்த ஒரு மாசத்துக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கிளம்பி வரப்போது கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் சரி, ஒரு நல்ல ஒரு விஷயம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட கிளம்பினோம். மதன், எனக்கு ஆர்டி சார் வந்து ஆர்டி சார் வந்து 2-3 படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் இஸ் ஒண்டர்ஃபுல் கேமராமேன். அண்ட் ஐ திங்க் நீங்கள் வந்து அவரோட பேரை நீங்கள் காப்பாற்றுறீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள்லாம் சேர்ந்து அரிமா நம்பி பேங்காக்லாம் போய் ஷூட் பண்ணியிருக்கோம். பொதுவாக வந்து ஒரு ஜோக் எப்பவுமே அடிப்பேன் ஆர்டி சார் கிட்ட, லேடிஸ் ஹீரோயின் வந்தால் மட்டும்தான் அந்த ஒரு கோல்டு ரிஃப்ளெக்டட்லாம் வரும். அவன் அதே சிஷ்யனும் அதே ஃபாலோ பண்ணாரு. பட் ரொம்ப அழகா எடுத்திருக்கீங்க. நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த கலர் கான்ட்ராஸ்ட்லாம் எப்படி இருக்கு என்ன இதுன்னு. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் எடிட்டர் சார், எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் எடிட்டர் தான். அதை நான் எப்பவுமே நம்புற ஒரு விஷயம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. நீங்க சந்தோஷமா இருந்தால் நாங்களும் சந்தோஷமா இருக்கலாங்கிற ஒரு லிபர்ட்டி இருக்கு. ஸோ அதுக்காக தேங்க்ஸ். அண்ட் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் சுஷ்மிதா, இதுக்கு ஐ திங்க் யூ லைக் லிட்ரலி இந்த படத்துல உங்களை தவிர யாருமே காஸ்டே பண்ணிருக்க முடியாது. யூ டன் சச் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். எனக்கு வந்து அங்க நீங்க ஒரு சீன்லயும் அங்க நின்றுட்டு இருக்க போது பிரியனை கூப்பிட்டு, ஏங்க நீங்க என்ன சொன்னீங்க அவங்க கிட்ட, கரெக்டான ஒரு மீட்டர்ல இருந்துகிட்டே இருக்காங்களே, எப்படி அப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். பட் யூ டன் யோர் homework properly, you understood the character and done a wonderful job. So congrats, welcome to Tamil industry. And Leelavati, thank you. கூப்பிட்ட உடனே வந்தீங்க. enjoyed doing that song, Edita Bottle, and of course the other things also. So thank you. நீங்களும் ஒரு பெரிய மாஸ்டர் வந்துகிட்டு இருக்கீங்க. So wishes on that. Lyricist sir, எனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி நம்மலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோன்னு. நீங்க இன்னைக்கு தான் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல வந்து எனக்கு லிரிக்ஸ்லாம் ரொம்ப டக்குன்னு மறந்துடுவேன். நான் வந்து ஐ லைக் மோர் மியூசிக். எனக்கு லிரிக்ஸ் உள்ள நான் போக மாட்டேன். ஆனா அது நான் உட்காந்து சில நேரத்துல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும் போது லிரிக்ஸுக்குன்னு தனியா அதுக்கு ஒதுக்க போது, இந்த படத்துக்கு நீங்க ரொம்ப அதே மாதிரி நீங்க ஒருத்தர் லைஃப் கொடுத்த மாதிரி நீங்களும் லைஃப் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். யுவராஜ், இன்னைக்கு தான் உங்களை மீட் பண்றேன். இன்னும் ஹாய் கூட சொல்ல, இங்கே நான் ஹாய் சொல்லிக்கிறேன். உங்களை பத்தி சொல்லாத நாள் இல்லை இவரு பிரியன். ஸோ அதனால யூ டன் ஒண்டர்ஃபுல் மூவிஸ் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ ஸோ மச். கீப் கண்டினியூங் டூயிங் தட். சண்முக பிரியன், ஒரு டேபியூ டைரக்டரா இங்கேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போய் இவ்வளோ பெரிய ஒரு பட்டாளத்தோட ஒரு குரூவோட ஒர்க் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் யூ அச்சீவ் தட். ஐ திங்க் நிஜமே ஒரு இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு க்ரௌடை ஹேண்டில் பண்றது ஈஸியே இல்லை. அதுவும் ஒருத்தர்கிட்ட. சரி, நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். கொடங்கி சார், உங்களுக்குலாம் வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து கிடைக்கிறது பெரிய விஷயம். வந்து அங்கே வந்து உங்களுக்கு என்ன இதுன்னு சொல்கிறோன்னு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் அனுப்பிச்சுடுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிஸ், இதெல்லாம் வந்து தேவை. இண்டஸ்ட்ரி இன்னும் பெட்டர் ஆகணும்னா இங்கேருந்து ஆரம்பிக்கிற ஒரு வேலை அது. ஸோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. இட்ஸ் அ வெரி குட் திங். ஏன்னா ஒரு ஹீரோக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸுங்கிறது இல்லாமல் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் நம்மளோட ஒர்க்லையும் இருக்கணும். அது வந்து நீங்கள் பண்ணுறீங்க. ப்ளீஸ் கண்டினியூ தட். அண்ட் உங்களை நம்பி ரைஸ் ஈஸ்டும் சரி, அஷூர். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து ஆல்வேஸ் த லைஃப் லைன் இஸ் தேர், த ப்ரொடக்ஷன்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் ஹிம் அண்ட் பிலீவிங் த ஃபேமிலி தட் இஸ் brought டுகெதர். அதுதான் திருப்பி திருப்பி சொல்கிற ஃபேமிலின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றதில்ல. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆதிக் இன்னைக்கு வந்ததுக்கு. அண்ட் கங்க்ராட்ஸ் அகேன் ஆன் ஜிபியூ. இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில விதவிதமான படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஆசை எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. அந்த விதத்துல லவ் மேரேஜ் இதுவும் வந்து என்னோட ஒரு டிஃப்ரெண்ட் எஃபர்ட் தான். ஸோ அதெல்லாம் நீங்க எப்பவும் போல ஆதரிச்சு சப்போர்ட் பண்ணி அன்பை கொடுப்பீங்கன்னு நம்புறேன். வேற யாராவது விட்டனா? டைரக்டர் எங்களுக்கு அங்க கோபியில பெரிய பெரிய வீடுகள் பெரிய பெரிய காலம்ஸ் எல்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் தினேஷ் காசி ஃபைட்டு கம்மியாக இருந்தாலும் சும்மா நச்சுன்னு பண்ணி வச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே ஒரு பெரிய பேக்கிங்காக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அகேன் உங்க எல்லாருக்கும் உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவுமே தேவை. நன்றி. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே என்னோட ஒரு பிக் பிளஸிங் ஃப்ரம் காட்னு நினைக்கிறேன். அதுக்கும் மேலே டைரக்டோரியல் டீம் அண்ட் த ப்ரொடியூசர்ஸ், ஸ்பெஷலி ஸ்ரீநிதி சார், கார்த்திக் சார், சண்முகம் சார் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி for somebody like me to debut in Tamil. And அந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி உங்க எல்லாருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என் கூட நான் அவங்க கூட ஒர்க் பண்றது ஐ திங்க் என்னோட பெரிய பாக்கியம். என்னோட காஸ்ட் எல்லாரையும் பார்த்தா எனக்கு ஐ திங்க் ஐம் த லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இன் த குரூப். ஸோ அவங்க கூட என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு கிடைச்ச லேர்னிங் அதுக்கும் மேலே மோர் தென் த க்ரூ ஐ திங்க் இப்போ ஐ see them as my family. So I'm like very happy and blessed in a way that I got to work with all of them. And of course Vikram Prabhu sir, I don't know what exactly I have to say because he's extremely fun and friendly. So I'm very happy that I got to know you, and to know you as a person, like when acting with you is like a completely different feeling. So thank you so much. And Sean sir, like your music, this has elevated the whole movie into another level. So thank you so much for that. And yeah, lastly, all the directorial team and DOP sir and the costume department, everyone, they have put their heart and soul into this movie. Adukku I think all your hard works, it has to pay. So my best wishes to the entire team. And yeah, thank you so much everyone. Direct sir. Sir? Yes sir. நம்ம ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ எடுத்த உடனே டிஃபிகல்ட் இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்து தான் வரீங்க. இந்த பேரை எப்படி சூஸ் பண்ணீங்க? சார் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு கேட்சியான ஒரு டைட்டில் வேணுன்ற ஆசையில் சூஸ் பண்ணது தான் சார் லவ் மேரேஜ். அடுத்து இந்த கதைக்கு தேவைப்பட்டது இன்னொன்று. அண்ட் எல்லாருக்குமே மேரேஜ்னாலே வந்து லவ் மேரேஜ் தான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். அரேஞ்ச் மேரேஜ்ன்றது ஒரு போரிங்கான விஷயம் தானே. ஸோ அதனால இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்ற ட்ரஸ்ட்டில் சூஸ் பண்ணுறது தான் எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற ட்ரஸ்ட்டில் சூஸ் பண்ணுறது. வாழையை நுழையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. விக்ரமரூப் சார் மை கொடுங்க சார். சார் இந்த படம் வந்து 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாத இளைஞர்களை பற்றி நிறைய பேசுது அப்படின்னாங்க. சமீப காலமாக 2-3 வருஷத்துல நிறைய பேர் ஜென்ஸ் வந்து பொண்ணு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. அப்படியே பொண்ணு கிடைச்சாலும் எல்லா பொண்ணும் ஐடி கேட்குறாங்க, இன்ஜினியரிங்காங்க, டாக்டருங்காங்க, மற்ற கொஞ்சம் கவர்மெண்ட் வேலை. இந்த மற்றவங்கலாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஒரு மீடியா வச்சுக்கோங்க, கேமராமேன் வச்சுக்கோங்க, நடிகர் வச்சுக்கோங்க, ஒரு ப்ரைவேட்டில் வேலை பார்க்கவங்கலாம். அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? இந்த படம் என்ன சொல்ல வருது? சரி, இது வந்து நிறைய விஷயங்களை பத்தி பேசுது. இப்ப நீங்க சினிமா இந்த மாதிரி விஷயம் சொல்ல போதே எனக்கு பிரியன் சொல்லியிருக்காரு, அவருக்குன்னு கல்யாணம் நடக்குதுங்கிற போது நீ சினிமாவில் இருக்க, உனக்கு எப்படி அவ்வளோ ஈஸியாக பொண்ணு கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்களாம்.
ஏதோ ஒரு லக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை பத்தி பேசுது. அந்த அதெல்லாம் நீங்க படம் பார்த்து புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புறேன். ஏன்னா ஜாலியா தான் சொல்லியிருக்கோம். யோசிக்க வேண்டிய விஷயம், ஆனா ஜாலியா சொல்ற விதத்துல சொல்லியிருக்கோம். நான் இப்போ ஏதாவது சொல்லுவேன் ஜாலிக்கு, அப்புறம் அதை எடுத்து வேற ஏதாவது பிரச்சனையாக்கி விட்டுருவீங்க. ஸோ அதனால உள்ளபடி நல்ல கேள்விதான். பட் ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு இவரோட அனுபவமே இருக்கு. அதுக்குதான். நன்றி சார். சார் மிஸ்கின் சாரை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம தாஸ் சார் வந்து இதே மேடையில வாங்குவாங்கன்னு வாங்கினாரு. ஆமா பார்த்தேன். இதே இடத்துல அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு கேட்டவர் திடீர்னு அவருக்கு நடிக்கிற படத்துலயே, அவர் வில்லனா நடிக்கிற படத்துலயே இறக்கிருக்கீங்களே, அவர் வாய்ஸ் எப்படி சூஸ் பண்ணீங்க? அவர் பாடுவாரான்னு முதல்ல இது பண்ணீங்களா? இல்ல இது இந்த கேள்வி அவ மிஸ்கின் பாடினதை பத்தி பேசணுமா இல்ல அதை பத்தி சொல்லணுமா? எப்படின்னாலும் சொல்லலாம். இல்ல என்னன்னா சிசி நம்ம கலைஞர்களா இருக்கும் பொழுது நம்ம உணர்ச்சி பெருகும் பொழுது நம்ம சிலது பேசுவோம். ஆமாமா இல்ல என்னன்னா அதான் அது ஒரு இஷ்யூ சார்ந்து அவர் பேசினாரு. பட் தனிப்பட்ட முறையில எல்லாம் அப்படி எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் அப்படியும் சொல்லவும் இல்லை. அதே மாதிரி மிஸ்கின் சார் கிட்டயுமே நான் சொன்னேன், அவர் இந்த படத்துல பாடி சூப்பர் நடிச்சிருக்காரா சூப்பர் அப்படின்னா. ஸோ கலைஞர்கள் என்னன்னா இப்போ பொதுவா வெளியில இருந்து பார்க்கும்போது இவருக்கு அவர் போட்டி அவர் இவரை சொல்லிட்டாரு அப்படின்றதெல்லாம் வந்து ஆக்சுவலா உள்ள எதுவுமே இருக்காது. அடுத்த நாள் திரும்ப இதே இண்டஸ்ட்ரியில தான் நம்ம இருக்கணும். ஸோ அதனால இந்த மனிதாபிமானம்ன்றது எல்லாருக்குமே என்ன மனிதர்கள்லாம் படாத கஷ்டம் கிடையாது. இல்லை நிறைய இடிப்பட்டு தான் ஒரு இடத்துக்கு வரோம். ஸோ அதனால அங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு மிஸ்கின் சார் பாடினதுக்கு வரேன். எனக்கு வந்து பொதுவாகவே முதல் படத்துல இருந்தே அவருடைய வாய்ஸ்ல ஏதோ ஒரு நல்ல மியூசிக் சென்ஸ் இருக்கிற ஆளு. என்னோட குருநாதர் வந்து சஞ்சய் சுப்பிரமணியம் சொல்லி ரொம்ப ஃபேமஸ் தெரியும், சங்கீத கலாநிதி, ரொம்ப பெரிய இசையில வந்து ரொம்ப வல்லுநர்களுக்கு தான் அந்த விருது கொடுப்பாங்க. ஸோ அவரும் மிஸ்கின் சாரும் ரொம்ப க்ளோஸா பழகுவாங்க, மியூசிக் பத்தி பேசுவாங்க, லிட்ரேச்சர் பத்தி பேசுவாங்க. நான் பேசும்பொழுதுமே வந்து சொல்லி தெரியணுன்றதுல அவ்வளோ ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி அவர் அப்சர்வ் பண்ணாத விஷயமே கிடையாது. மியூசிக்னு வரும்போது அவர் சிலது எதிர்பார்ப்பார் இல்லையா? ஸோ அந்த தயக்கம் இருந்தது. இந்த பாட்டை அனுப்பும்போது என்னடா சூப் சாங் அனுப்புறமே அப்படின்ற ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. பட் அதை கேட்டுட்டு வந்து அவர் அது மியூசிக்கெல்லாம் ரொம்ப அந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் சூப்பரா இருக்கே, இந்த இடம் கையில வந்ததெல்லாம் காணாம போகுது, இந்த லைன்ல வந்து ஒரு சோல் இருக்கு அப்படின்லாம் நோட்டீஸ் பண்ணி சொன்னாரு. ஸோ அதனால வந்து அவர் ரொம்ப சிறந்த பாடகர். ஆக்சுவலா அவர் இன்னும் ரிலீஸ் ஆகாத ஒரு பாட்டு நான் அவர் பாடி ஒரு படத்துல கேட்டேன், ஒருத்தங்க பிளே பண்ணி காமிச்சாங்க, அவ்வளவு அருமையா இருந்தது. ஸோ அதனால அவர் மியூசிக்குமே கத்துக்கிறாரு, மியூசிக் படிக்க கூட செய்வாருன்றத கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால ஒரு மியூசிஷியனா தான் அவரை பாட கூப்பிட்டேனே தவிர ஒரு விளம்பரத்துக்காகவோ அதுக்காக கூப்பிடல. ஆக்சுவலா ஒரு சிங்கரா ரொம்ப சிறப்பா இருக்கும் அவர் பாடினான்றதுதான் ஐடியா. டைரக்டர் சார் இப்போ லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ்ங்கிறது ஒரு சமூகத்துல சில கட்டுப்பாடுகளுக்குள்ள அடங்கி திருமணம் செய்யறது. லவ் மேரேஜ்ங்கிறது சில கட்டுப்பாடுகளை மீறி திருமணம் செய்யறது. இப்போ இது லவ் மேரேஜ் என்கரேஜ் பண்ற மாதிரி நீங்க படம் எடுத்துறீங்களா இல்ல தவறுன்னு சொல்லி படம் எடுக்கிறீங்களா? இல்லை சார், எது ரைட் எது தப்புன்னு சொல்றது அளவுக்கு நான் இல்லை சார், எனக்கு அது ஐடியா இல்லை. நான் ஜாலியாக ஒரு படம் பண்ணுன்ற ஜோனில் தான் எடுத்தது சார். இந்த படத்தில் கருத்தோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி லவ் மேரேஜை ஆதரிக்கிற மாதிரியோ சரி, அரேஞ்ச் மேரேஜ் எதிர்த்து பேசுகிற மாதிரியோ இல்லை, அது அப்படி இல்லை. பட் பர்சனலாக கேட்டிங்கன்னா வேணால் சொல்லலாம் சார். பர்சனலாக லவ் மேரேஜ் ஒரு பெட்டர் சாய்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அது பெட்டராக இருந்திருக்கு. நான் லவ் மேரேஜ் பண்ணேன், எனக்கு பெட்டராக இருந்துச்சு. எல்லாரும் அதே மாதிரி பண்ணால் நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கலாம். டாக்டர் சார் லவ் மேரேஜ் அதில் லவ்ல மேலே வந்து ஒரு அண்டர்ஃபீல்ட் கோடு வருது. ஏன் அந்த அண்டர்ஃபீல்ட்? ஏன்னா வந்து இப்போ நம்ம படிச்சோன்னு வச்சுங்களேன், பாத்துல நிப்பாட்டினா அந்த கோடு போடுவாங்க. ஏன் அந்த கோடு? ஒருவேளை லவ் மேரேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலையா? சார் உண்மையை சொல்லணும்னா இதுக்கு ஏதாவது இன்டெலெக்சுவலாக சொல்லணும்னு ஆசையாக இருக்குது சார். சொல்லுங்க. ஜெனுனாவே டிசைனர் தான் சார் பண்ணாரு. இதுலேருந்து ஏதாவது எடுத்து சொன்னால் சூப்பராக இருக்கும், ஏதாவது கண்டென்ட் ஆகும்னு ஆசையாக இருக்கு. எனக்கு டக்குன்னு தோண மாட்டேன், அவ்வளோ ஸ்பான்டேனியஸாக வரல சார். ஐயா வந்து சொல்லிட்டுப்பா டக்குன்னு எனக்கு வர மாட்டேங்குது. உண்மையாவே டிசைனர் பண்ணி கொடுத்தாரு சார். என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், ரொம்ப இது பார்க்குற ஒரு ராசி பார்க்குற ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, இங்கே கூட இருக்காரு, சொல்ல விரும்பல. அவர் வந்து மேலே இழுத்து இருக்கு, இது கீழே இறங்கி இருக்கு, என்ன ராசி பார்த்தீங்க அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் 8-10 வருஷம் சினிமாவில் இருக்கு, இப்படி ஒரு ராசி யாருமே சொன்னது இல்லையே, எப்படின்னு யோசிச்சாரு. இப்போ நீங்கள் அதை கேட்கும் போது எனக்கு அதுதான் சார் ஞாபகம் வருது. பட் ரேண்டமாக டிசைனர் பண்ணார் சார், எல்லோ டூத், ஒரு கேரளா டிசைனர் சார். டாக்டர் சார் எப்பவுமே வந்து மிஸ்கின் சார் வந்து இளையராஜா பத்தி தான் பெருமையா பேசிட்டே இருப்பாரு. அவர்கிட்ட கேட்டா பாடல்கள் வந்து என்ன வேணா சொல்லுவாரு. சோ உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா இல்ல அவர் பண்ற பாட்டு தான் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரா, மென்ஷன் பண்ணியிருந்தாரா? என்ன உங்க லாஸ்ட் இது என்னன்னா இளையராஜாவுக்காக தான் நான் பாடுவேன்னு ஏதாவது சொல்லியிருந்தாரா? இல்ல அவர் நம்மளுக்கா பாடி இருக்காரு, அப்படி இல்ல. அதாவது என்னன்னா நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் உங்க கேள்வின்னா, அவர் வந்து ரொம்ப என்டார்ஸ் பண்ற ஒரு கலைஞரா இளையராஜா சார் தான் இருக்காரு.
மத்தவங்களுக்கு எப்படி பாடுறாரு அப்படின்றதான் உங்க கேள்வியா? ஓகே. ஸோ ஆக்சுவலா என்னன்னா, நம்ம எல்லாருமே இப்ப நானுமே வந்து ராஜா சாருக்கு ஒரு பாட்டு பாடினேன், ரிலீஸ் ஆகலாது. பட் இளையராஜா சார் வந்து ஒரு ஒரு பெரிய நட்சத்திரம் மாதிரி, அவர் ஒளி வந்து யார் மேலேயுமே படாம இருக்காது. ஸோ அந்த ஒரு அடிப்படையில ஒரு ஃபேனா தான் அவரை சொல்றேன். சிறந்த ஒரு கலைஞர் அண்ட் ஒரு நம்ம எல்லாருக்குமே சீனியர் இண்டஸ்ட்ரியில்ன்ற முறையில. பட் மிஷ்கின் சார் இஸ் வெரி வெரி ஓப்பன் ஃபார் கொலாபரேஷன். இன்ஃபேக்ட் நான் சொன்னேன், அவர் என்னை பத்தி கேள்விப்பட்டிருந்தாருன்னா இந்த பாட்டை எதிர்பார்த்திருக்க மாட்டார் என்கிட்ட இருந்து. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு சோல்ஃபுல்லான பாட்டா அந்த மாதிரி இவன் அனுப்புவான் அப்படின்னு அவர் நினைச்சிருந்திருக்கலாம். பட் ஆனா நம்ம அனுப்பின பாட்டு அந்த மாதிரி இல்லைன்னா கூட அந்த பாட்டுக்கு நம்ம கொலாபரேட் பண்ணலாமே, ஜாலியா ஒரு பாட்டு பண்ணலாமேன்ற இதுதான். பொதுவாகவே அவரை பத்தி நான் மிஷ்கின் சாரை பத்தி ஒன்று கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். அவர் வந்து சினிமாவை பத்தி ரொம்ப சீரியஸா பேசுறதுனால அவர் வந்து என்னமோ ரொம்ப சீரியஸான ஆளு, அவருக்கு ஐ மீன் ஒரு ஃபன்னியா இருக்க மாட்டாரு, ஜோவிலா இருக்க முடியாதுன்றல ரொம்ப லைட் ஹார்ட்டடான பர்சனா தான் எனக்கு தோணாரு என்னோட இன்ட்ராக்ஷன்ல இருந்து. அண்ட் இளையராஜா சாரோட லவ் வந்து அவரோட பர்சனல் லவ். பட் உங்களுக்கும் தெரியும், நான் வந்து ராஜா சாரோட பெரிய ரசிகன் அப்படிங்கறதுனால அந்த ஒரு புள்ளியில இணைஞ்சோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு சென்சிபிலிட்டி பிடிச்சதுனால மேபி அப்படி தோணுச்சு. மிஷ்கின் சார் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாரா பாடுறதுக்கு? 2 மணி நேரத்துல முடிச்சுட்டாரு. ஆக்சுவலா ஒரு பாட்டு வந்து ஒரே ஒரு வாட்டி தான் கேட்டாரு, வந்துட்டு பாடிட்டு அப்படியே கிளம்பிட்டாருன்னா அடுத்த ஒரு ஷூட் இருந்தது, ரொம்ப அருமையா பாடினாரு. சார் மிஷ்கின் சார் எப்பவுமே எல்லா படத்துக்கும் ப்ரொமோஷனுக்கு வருவாரு. லாஸ்ட் ஒரு மேடையில வந்து ப்ரொமோஷன் கூப்பிட்டா 5 லட்ச ரூபா கொடுத்தாதான் வருவேன்னு சொன்னாரு. நீங்க என்ன கூப்பிட்டு பாத்தீங்களா? இல்ல எனக்கு அதை பத்தி தனிப்பட்ட கருத்துல எனக்கு தெரியவும் தெரியாது. தெரிஞ்சாலும் நான் சொல்லக்கூடிய ஆள் இல்ல, எனக்கு அதை பத்தி தெரியல. சார் நீங்க வந்து அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் நினைக்கிறேன். ஆனா அன்னை இல்லத்துல நிறைய காதல் திருமணம், இப்போ கூட காதல் திருமணம் நடந்திருக்கு. உங்களோட தனிப்பட்ட பார்வையில இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து லவ் மேரேஜ் பெஸ்டா, அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ்? தனிப்பட்ட முறையில லவ் இல்லாம மேரேஜ் ஒர்க் ஆகாது, அது தெரிஞ்ச ஒரு விஷயம். காலம் மாறிக்கிட்டு இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி படங்களும் மாறிக்கிட்டு இருக்கு. படங்கள் மாறுறதே மக்களுக்காக தான், மக்களும் மாறிட்டாங்கன்னு நம்புறேன். ஸோ லவ் தான். ஆக்சுவலி லவ் அண்ட் மேரேஜ் ரெண்டுமே 2 விதமான ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ள போயிட்டே இருக்கு. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போக 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 லவ்லையும் கமிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க, மேரேஜ் கமிட்மெண்ட்டுக்கும் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு இந்த படத்துல ஏதாவது மெசேஜஸ் இருக்கா? மேம் மெசேஜ் நம்ம ஒன்று சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த மெசேஜ் அளவுக்கு நம்ம சீரியஸாக பேசலாம் அந்த விஷயத்தை, அதையுமே ஜாலியாக தான் பேசியிருக்கோன்றதுனால அது மெசேஜாக எடுத்துக்க முடியல. பட் கண்டிப்பாக டேக் அவே இருக்கு மேம். ஆப்வியஸா அவங்கவுங்க சாய்ஸ் தான். நான் இப்போ என்னோட சாய்ஸ் தான் சார் ஃபர்ஸ்ட் சார் கேட்ட சார் கிட்டயும் சொன்னேன். லவ் மேரேஜ் இஸ் மை சாய்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அவங்கவுங்க சாய்ஸ்க்கு விட்டுறது பெட்டர். இப்போ வந்து எனக்கு கடவுள் புண்ணியத்தில் லவ் பண்ண ஒருத்தவங்க கிடைச்சாங்க, என்ன லவ் பண்ணாங்க திரும்பன்ற போது எனக்கு அது மேரேஜுக்கு போய் நின்றுச்சு. நான் வாய்ப்பு கிடைக்காம சுத்திட்டு இருந்தா வந்து நான் லவ் மேரேஜ்னு சொல்லியிருக்க மாட்டேன் சார், அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்னு இருப்பேன். எங்க அப்பா காலில் போய் விழுந்து ஒரு பொண்ணு பார்த்தாங்கன்னு கேட்டிருப்பேன். ஸோ பெட்டர் ஆப்ஷன்ஸ் தான், எது கிடைக்குதோ எந்த வாய்ப்பு கிடைக்குதோ அது சூஸ் பண்ணிட்டு போலாம். பட் எனிதிங் இஸ் பெட்டர், போத் இஸ் தேர் சாய்ஸ் தான். ஓகே, நம்ம டைட்டில்ல வந்து அந்த மேல இருக்கிற கோட் இருக்கு இல்லையா, சோ டு பி கண்டினியூட்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். லவ் ஹேவ் டு பி கண்டினியூட் அப்படின்னு. இது இப்போ ஏன்னா படிச்சிட்டு இருக்கிற விஷயத்துக்கு தான் மேல கோடு போடுவாங்க இல்லையா? ஓகே, நான் படிக்கவே மாட்டேன் மேம். சோ லவ் வந்து கண்டினியூ அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. சூப்பர் மேம், எனக்கு இப்போ அப்படி தோணுது மேம். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிறேன் மேம். சாம்பிள் சார், இந்த சாங் பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் வந்து 90ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் போடுங்க, அந்த லவ் ஃபீல் அந்த மாதிரிலாம். நீங்கள் 90ஸா இல்லை 80s? நான் 87 பானு, டெக்னிக்கலி 90s கிட்டு. என்னன்னா மியூசிக்ல வந்து இப்போ மியூசிக்கோடைய பரிமாணம் மாறி இருக்கிறது உண்மைதான். பட் ஆனால் உணர்ச்சி வந்து பழைய மியூசிக்ல நிறைய இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு பிரதிபலிப்பு நம்ம கேட்டு வளர்ந்ததை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது யாருன்றதுக்காக அதை நம்ம திரும்ப அதை இது பண்றோம். இன்னொன்று, நம்ம மண்ணிலே இருக்கிற இசையோட ஒரு நீட்சியா நம்மளும் இருக்கணும்ல. நம்ம இந்த மரத்துல நம்ம ஒரு சின்ன இலையா இருக்கும், நம்ம வேற ஏதோ ஒரு இதை வந்து இம்பை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிரவுண்டிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றனால ரெப்ரஸன்டேஷனுக்காக மேக் ஷுர் நம்ம ஒரு கேட்டா இது எந்த ஒரு மியூசிக் அப்படின்னா தமிழ் மியூசிக் அப்படின்னு யாராவது சொல்லணும் உலகத்துல. ஸோ அதுக்காக தான் நான் மேக் ஷுர் அந்த நேட்டிவான விஷயத்த அலைவா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். டைரக்டர் சார், நீங்கள் டாக்டருக்கு இது பண்ணிக்கணும்னு சொன்னாங்க சார். சார் ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா குணமாயிட்டா ஒரு ராசியான டாக்டர் அப்படி சொல்லுவாங்க. நீங்க ராசியான டைரக்டரா ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த படத்துல இருக்கா? கண்டிப்பா இருக்குன்னு நம்புறேன் சார், இருக்கணும்னு ஆசையும் படுறேன். டைரக்டர் சார், அதே கேள்வி டாக்டர் கேள்வி. நீங்க டாக்டர் படிப்புலாம் அவ்வளவு முக்கியமானது, ஒவ்வொரு சீட்டுக்கு அவ்வளவு போராடுறாங்க. நீங்க டாக்டர் அவ்வளவு படிச்சுட்டு பேஷண்ட் பார்த்து டைரக்டரா இருக்கீங்களே, ஒரு டைரக்ஷன் கோர்ஸ் படிச்சு அந்த கோர்ஸ்ல யாராவது பார்த்து ஏதோ ஒரு இது பண்ணி ஒரு எவ்வளவு மக்களை காப்பாத்திக்கலாம், கண்ணி பண்ணிக்கலாம் பின்னா டாக்டரா? எவ்வளவோ சொன்ன சார் எங்க அப்பா கிட்ட தான்.
இதே தான் சார் சொன்னேன் சின்ன வயசுலயே. நீங்க சொல்றதே வேற டோன்ல எனக்கு தெரிஞ்ச விதத்துல சொல்லி பார்த்தேன் சார். அவரு அக்செப்ட் பண்ணிக்க தயார். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒன்று இருக்கும்ல சார், சினிமாக்கு போறான் வீட்டுல இருந்து ஒருத்தன்னும் போது ஒரு ஸ்டெப் பேக், ஐயோ பயந்துருவாங்க சார். ஸோ எடுத்த உடனே ஒரு 99% ஃபெயிலியர் ரேட் இருக்கு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு. நீ போற நாளை பின்ன சிக்கி சின்னாமனை போய் நடுத்தருக்கு வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. வடிவேலோட அப்பா கொடுப்பாரு சார், பொட்டியை தர உதவுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எங்க அப்பா அந்த டாக்டர் டிகிரி கொடுத்தாரு நம்புறேன் சார். ஆனா ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன் சார். ரொம்ப பெரிய போராட்டம் சார். 5.5 வருஷம் டிகிரி சார், 6.5 வருஷம் படிச்சேன் சார். டிபார்லாம் ஆயிட்டேன் சார். ரொம்ப பெரிய போராட்டமா சார் இருந்துச்சு. விக்ரம் சார், சார் டேரக்டர் ஸ்டேஜ்ல சொன்னாங்க, எனக்கு கதையே சொல்ல தெரியல, சொல்ல தெரியாது சொல்லிட்டு யாரும் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னாங்க. சார் அவர் கதை சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு ஸ்கிரிப்ட் எடுத்துன்னு கொடுக்கும்போது? இல்லை சி, கதை சொல்ல வரவங்க வந்து எப்பவுமே ஒரு பயத்தோட வருவாங்க. அவங்கள எந்த அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக ஆக்குறமோ அதே மாதிரி அவங்களும் ஆகுவாங்க. ஸோ அவர் அப்படிலாம் சொல்றாரு, நல்லாவே பேசுறாருல்ல, இப்போதான் பார்க்குறீங்கல்ல, நல்லாவே சொன்னார் கதையை, என்ன தேவையோ அதை சொன்னார். அதை எடுத்து மிச்சதை வந்து எனக்கு நான் ஸ்கிரிப்ட் படிக்க பிடிக்கும். அதனால அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்து